யார்கிட்ட பேசிட்டு இருந்த? மல்லிகாக்கா. என்ன விஷயங்க? அவங்க கிட்ட எப்பவும் பேசுவேன். இல்லைங்க, எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதான் அவங்க கிட்ட பேசலான்னு. ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அவங்க இப்போ தனியா இருக்காங்கல்ல, அப்புறம் அவங்க என்னைக்கும் எனக்கு துணையா இருந்திருக்காங்க, எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதான் நான் அவங்க ஞாபகம் வந்ததும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கலான்னு. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலனா நான் திரும்பவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச ஏன் மாட்டேன். ஃபோன் பண்ண மாட்டேன்? நீ அவங்க கிட்ட பேச மாட்ட? ஏங்க அது உனக்கு அவங்கள பார்க்கணும்ல? சரி கிளம்பு, அவங்கள பார்த்துட்டு வரலாம் வா. என்ன? ஒருத்தரை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள போய் பார்க்கலாம், தப்பில்ல. வா, அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம். மகேந்திரா இன்னும் வரலையே, எங்க போனான்னு தெரியல. மகேந்திரா, 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 டேய், ஐயோ. உட்கார், பாத்து, பத்ரம், பத்ரம். மகேந்திரா, உனக்கு என்னடா ஆச்சு? அந்த அர்ஜுன் தாஸ் உன்னை ஏதாவது சொன்னானா? சொல்லு மகேந்திரா. பிரச்சனை தீரல இல்லம்மா. என்னோட வேதனை எல்லாருக்கும் தெரியும். கண்ணா, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற, எதையும் மறைக்கிறல்ல. அம்மா, இந்த உலகம் இருக்குல்ல, ரொம்ப மோசமான உலகம்மா. இது யாரோட வேதனையும் புரிஞ்சுக்காது. ஏழை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்கம்மா. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. அழாத, அழாத, அழாதப்பா. பொறுமையா இரு. இல்ல, நீங்க வேணா பாருங்கம்மா. சுமத்திய எனக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணோட சுமத்தியோட சந்தோஷத்துக்காக நான் போராடிக்கிட்டே இருப்பேன்மா. போராடிக்கிட்டே இருப்பேன். போராடிக்கிட்டு தான் இருப்பேன். அம்மா தாயே, வாழ்க்கை பூரா எங்களை இப்படி சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா? கொஞ்சமாவது கருணை காட்டுமா, கருணை காட்டு. சௌமியா ஒரு திருநங்கன்ற விஷயத்த நாம அவ காலனிக்கே போய் எல்லார்கிட்டயும் நம்ம சொல்லிடுவோம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மறைஞ்சிருந்து தாக்குதல் நடத்துறது? அது இல்லாம அந்த மல்லிகா அக்கா எப்ப பார்த்தாலும் அவளை காப்பாத்திடுறாங்க. அந்த சௌமியா உங்களுக்கும் எதிரி தானே? அப்ப நீங்க ரெண்டு பேரும் மட்டும் ஏன் சும்மா இருந்தீங்க? எனக்கு கத்துக் கொடுக்க வந்துட்டீங்களாக்கும். மல்லிகாவை அடக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. மல்லிகாவை அடக்காம நம்ம சௌமியா மேல கை வைக்கவே முடியாது, அதை தெரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சௌமியாவுக்காக அவங்க உயிரை கூட விடுவாங்க. அந்த சௌமியாவை அவ வீட்டுல இருந்து எப்படியாவது இழுத்துட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்காக நம்ம உயிரை பணைய வச்சாலும் தப்பில்லை. சரி, கண்டிப்பா நாம என்னைக்கும் தோத்துற மாட்டோம். வேற ஏதாவது யோசிக்கலாம். என்னாச்சு? பிரச்சனை எதுவும் இல்லல்ல? நல்லா தான் போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அது என்னன்னா, சௌமியாவுக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சான், அதான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். எனக்கு தெரியும் நீங்க நிச்சயமா சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. அதான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். வாங்க.
சாப்பிடுங்க. அம்மா ஆகிறது என் தலையில எழுதி வைக்கல. ஆனா அம்மாவோட உணர்வு எப்படி இருக்குன்னு உன் கையால சாப்பிட்டது, அப்புறம் உங்க 2 பேர்கிட்ட பேசும்போது தெரியுது. எனக்கு எப்படி இருக்குன்னா, நீ என்னோட பொண்ணு மாதிரி, இவரு என்னோட மாப்பிள்ளை மாதிரி. இதெல்லாம் ஒரு நிமிஷம்தான், ஆனா கூட எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு அம்மாவோட வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா அப்புறம் பசங்களோட உறவு ரொம்ப ரொம்ப அழகானதா இருக்கும்ல. ஆனா நீங்க எதுக்காக இங்க தங்கியிருக்கீங்க? நீங்க அங்க அந்த வீட்டில் எல்லாரும் தங்குற இடத்துல தானே தங்கிட்டு இருந்தீங்க. கரீனா குருவம்மா ஆனதுல இருந்து என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பி கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நடந்துக்கிறா. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லாதான் இருக்கேன். இங்க இங்க நீங்க எப்படி இருப்பீங்க? இதெல்லாம் சௌமியா, நான் தான் சொன்னேன்ல, நான் நல்லா இருப்பேன். நான் இதை விட பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் பார்த்துருக்கேன். நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றதுனால நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். ஆனா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம என்கிட்ட முதல்ல சொல்லுங்க. நீங்க உங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. எப்போ எது தேவைப்பட்டாலும் எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சௌமியா, கிளம்பலாமா? கிளம்புறோம். இப்ப உடனே கிளம்பி ஆகணுமா? கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். என்னுடைய 46வது வயசுல முதல் தடவையா உறவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் உட்காருங்க, பேசலாம். விடியறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுங்க. உங்க 2 பேர் கூட இருக்கிறதுல நான் ரோட்ல தான் இருக்கேன்ற உணர்வே இல்லாம இருக்கேன். இது எப்படி இருக்குன்னா, நான் வீட்டில தான் இருக்கிற மாதிரியே இருக்கு. என்னோட சொந்த பசங்க கூட என் குடும்பத்தோடயே இருக்கேன். இந்த உறவை எனக்கு கொடுத்ததுக்கு இந்த நன்றி கடனை உனக்கு நான் எப்படி அருண் செலுத்துறது?